அவரை தியானிக்கிறதான இனிதான பகுதியிலே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு கர்த்தருடைய ஓய்வு நாட்களாக இருப்பதனால ஒரு வசனத்தை வாசிப்பு. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்போது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டாங்களாம். இன்னைக்கு எந்த நாள்? கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு என்ன பண்ணோம்? ஆலயத்தில் போய் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 6 நாட்கள் சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுக்குற தேவன் 7ஆவது நாள் கர்த்தருடைய நாள். எங்கே இருக்கணும்? கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். எல்லா ஜனங்களும் இருந்தாங்களாம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளையே. அதே வசனம் சொல்லுது, ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படி நான் அவர் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணினேன்னு ஆண்டு சொன்னான். நீ எங்கே போகணும்? ஆலயத்தில் போய் ஒருமனை பண்ணணும், முறுமுறுக்கக்கூடாது. தேவ ஜனோட சேர்ந்து ஆராதிக்கிறப்ப என்ன பண்ணுறாரா? அவர் பாஷைகளை சுத்தமான பாஷைகளாக பண்ணுறாராம். உன்னோட பாஷைகளை எல்லாம் ஆண்டு சுத்தமாக பண்ணுவார். உன்னோட வாழ்க்கை, உன்னோட தோற்றம், உன்னோட சரீரம் எல்லாம் எப்படி ஆகுமா? சுத்தமாக இருக்கும். ஏன்னா நான் பரிசுத்தராகிறதால் நீங்களும் பரிசுத்தராக இருக்கிற என்று வேதம் எச்சரிக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இது அவர் ஆராதிக்கிற நேரம், ஒரு தொழுதுகிற நேரம். நேரத்தை வீணடிக்காதே. தேவனை கனப்படுத்த அவர் உன்னை கனப்படுத்துவார். கடந்து போ. கர்த்தர் உன்னையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.